நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? கடன்கள் உங்களை மூச்சுத் திணற வைக்கின்றனவா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் போரில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பதாக உணர்கிறீர்களா? கவனமாகக் கேளுங்கள். பரலோகம் உங்கள் அழுகுரலைக் கேட்டது. உங்கள் காவல் தூதர் இன்று இங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு திறவுகோலைக் கொடுத்துள்ளார். அதுதான் குறியீடு 777. உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் ஆவியை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனெனில் இந்த தருணத்தில் பிரதான தூதர்கள் உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தியாயம் மாறப்போகிறது. அற்புதம் தொடங்குகிறது. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் இப்போது 3 மாபெரும் பிரதான தூதர்களின் வலிமையான பிரசன்னத்தை அழைக்கிறேன். கடவுளின் போர் வீரரான புனித மிக்கேல், நற்செய்தியின் தூதரான புனித கபிரியேல், கடவுளின் மருந்தான புனித ரப்பேல். நாம் அனைவரும் ஒன்றாக எப்பத்தா என்று முழங்குவோம், அதாவது திறக்கப்படு. உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும், ஒவ்வொரு வாசலும், ஒவ்வொரு வழியும் இப்போது பலவந்தமாக திறக்கப்பட வேண்டும். 777 என்ற தெய்வீக அதிர்வெண் இப்போது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறது. இது பரிபூரணத்தின் எண். இது தெய்வீக தலையீட்டின் குறியீடு. உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள், ஏனென்றால் நீங்கள் காணப்போவது மனிதக் கண்களுக்கு அப்பாற்பட்டது. பிரதான தூதரான புனித மிக்கேலே, பரலோக சேனைகளின் தளபதியே, இப்போது நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் அக்னி பட்டயத்துடன் வாருங்கள். என் வாழ்க்கையையும் இந்த ஜெபத்தைக் கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் சுற்றி வளைத்திருக்கும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் நான் எதிர்க்கிறேன். உங்கள் வம்சத்தில், உங்கள் இரத்தத்தில் தடையை உருவாக்கியுள்ள ஒவ்வொரு தலைமுறை சாபத்தையும், ஒவ்வொரு மூதாதையர் பாவத்தையும் நான் காண்கிறேன். வறுமையின் சங்கிலிகள், நோயின் சங்கிலிகள், தோல்வியின் சங்கிலிகள், அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தால் மிக்கேலின் பட்டயம் இறங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். துண்டி, துண்டி, துண்டி. ஒவ்வொரு சங்கிலியும் இப்போது அறுக்கப்படுகிறது. உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறாமை கண்ணும், உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு பொறாமை வார்த்தையும், உங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பில்லி, சூனியம், செய்வினை, மந்திரம் ஆகியவற்றை நான் காண்கிறேன். அவை அனைத்தும் பூஜ்யம், செல்லாதவை, சக்தியற்றவை என்று நான் அறிவிக்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய அடித்தளத்தை ஆட்டுக்குட்டியானவரின் பரிசுத்த இரத்தத்தில் நான் மூழ்கடிக்கிறேன். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது உங்களை சூழ்ந்து ஊடுருவ முடியாத ஒரு கவசத்தை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்கள் நிதி, உங்கள் குடும்பம் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பேயும், ஒவ்வொரு தீய ஆவியும் இப்பொழுது வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். பாதாளத்திற்குச் செல்லுங்கள். உங்கள் நியமனம் ரத்து செய்யப்பட்டது. உங்கள் அதிகாரம் முறிக்கப்பட்டது. இந்த கட்டளை மாற்ற முடியாதது. தெய்வீக குறியீடான 777உடன் இந்த சுத்திகரிப்பை நான் முத்திரையிடுகிறேன். உங்கள் விடுதலை இப்போது தொடங்குகிறது. உங்களை கட்டியிருக்கும் சக்தி 1,000,000 துண்டுகளாக சிதறடிக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் உருவாகாது. உங்களை சூழ்ந்திருந்த இருளை கடவுளின் ஒளி துளைப்பதை நான் காண்கிறேன். இந்த லேசான உணர்வை உணருங்கள். இந்த விடுதலையை உணருங்கள். உங்கள் தோள்களிலிருந்து பாரன் எடுக்கப்படுகிறது. உங்கள் மனதிலிருந்து குழப்பம் நீங்குகிறது. உங்கள் இதயத்திலிருந்து துக்கம் ஓடுகிறது. புனித மிக்கேல் உங்கள் மீது காவலாக நிற்கிறார். அவரே உங்கள் பாதுகாவலர். அவருடைய தூதர்களின் படைகள் இப்போது உங்களை சுற்றி முகாமிட்டுள்ளன. எந்த தீமையும் திரும்பி வராதபடிக்கு உறுதி செய்கின்றன. சாபம் முறிந்தது. சூனியம் சிதறியது. ஏவல் கலைக்கப்பட்டது. வசியம் கரைந்தது. நீங்கள் சுதந்திரமானவர். நீங்கள் சுத்தமானவர். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர். இது 777 சக்தியால் முத்திரையிடப்பட்டுள்ளது. இது கடவுளின் சிம்மாசனத்திலிருந்து வரும் ஒரு பிரகடனம். அதை மாற்ற முடியாது. ஆமென். புனித மிக்கேலின் பட்டயத்தின் பெயரால் நான் தொடர்ந்து கட்டளையிடுகிறேன். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சுவரையும், ஒவ்வொரு ஆவிக்குரிய தடையையும் நான் இப்போது உடைக்கிறேன். தொழில் வாழ்க்கையில் ஒரு சுவரா? திருமண வாழ்க்கையில் ஒரு சுவரா? நிதிநிலையில் ஒரு சுவரா? ஆரோக்கியத்தில் ஒரு சுவரா? இப்போது மிக்கேலின் தூதர்கள் அந்தச் சுவர்களை இடித்துத் தள்ளுகிறார்கள். இடிந்து விழு, இடிந்து விழு, இடிந்து விழு. உங்கள் எதிரிகள் உங்களுக்காக வெட்டிய ஒவ்வொரு குழியிலும் அவர்களே விழும்படி நான் பிரகடனம் செய்கிறேன். அவர்கள் உங்களுக்கு எதிராக வைத்த ஒவ்வொரு பொறியும்
அவர்களை பிடிக்கட்டும். உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தையும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு தீர்ப்பும் இப்போது உங்கள் கால்களுக்கு கீழே மிதிபடுகிறது. அந்த வார்த்தைகளின் சக்தி ரத்து செய்யப்படுகிறது. அவை உங்கள் காதுகளுக்குள் மீண்டும் ஒலிக்காது. உங்கள் கடந்த காலத்தின் தோல்விகளிலிருந்து வரும் குற்ற உணர்ச்சியின் ஆவி, அவமானத்தின் ஆவி உங்களை சங்கிலியால் பிணைத்திருக்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அந்தச் சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. உங்கள் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. உங்கள் பதிவேடு சுத்தமானது. நீங்கள் ஒரு புதிய படைப்பு. உங்கள் அடையாளத்தை திருட முயன்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய திருடனையும் நான் கண்டிக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் சமாதானத்தை, உங்கள் நம்பிக்கையை திருடிய சக்திகளை நான் அடையாளம் காண்கிறேன். இப்போது தேவனுடைய அக்கினியால் அவை அனைத்தையும் திருப்பித் தரும்படி நான் கட்டளையிடுகிறேன். 7 மடங்கு திருப்பித் தரப்பட வேண்டும். உங்கள் கனவுகளை அழிக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொரு கனவு திருடனையும் நான் பிணைக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு அதிகாரியையும், ஒவ்வொரு கொள்கையையும் நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் எதிர்க்கிறேன். கடவுளின் கிருபை இப்போது அந்த தடைகளை தாண்டிச் செல்கிறது. 777 என்ற தெய்வீக குறியீடு உங்கள் ஆவிக்குரிய TN ஏவில் பொறிக்கப்படுகிறது. நீங்கள் தோல்விக்காக பிறக்கவில்லை, வெற்றிக்காக பிறந்தவர். நீங்கள் அடிமையாக இருக்க படைக்கப்படவில்லை, ஆளப் படைக்கப்பட்டவர். உங்கள் மீதுள்ள அபிஷேகத்தை யாராலும் திருட முடியாது. உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. உங்களை கடவுள் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மாற்ற முடியாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் உங்களுக்கான கடவுளின் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. இந்த விடுதலை உண்மையானது. இந்த விடுதலை நிரந்தரமானது. இந்த விடுதலை இப்போது நிகழ்கிறது. புனித மிக்கேல் வானத்திலிருந்து உங்களுக்காக போரிடுகிறார். வெற்றி ஏற்கனவே உங்களுடையது. இந்த தெய்வீக பாதுகாப்பை உணருங்கள். உங்கள் எதிரிகள் குழப்பத்தில் சிதறி ஓடுவதைப் பாருங்கள். அவர்கள் உங்கள் மீது அதிகாரமில்லாதவர்கள். அவர்களின் ஆயுதங்கள் பயனற்றவை. நீங்கள் கடவுளின் பிள்ளையாக முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். ஆமென். மிக்கேலின் வெற்றி முழக்கத்துடன் இப்போது பிரதான தூதரான புனித கபிரியேலை அழைக்கிறேன். கடவுளின் தூதரே, நல்ல செய்திகளின் அதிபதியே, உங்கள் எக்காலத்துடன் வாருங்கள். உங்கள் பிரசன்னம் ஒவ்வொரு மௌனத்தையும் உடைத்து ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலைக் கொண்டு வரட்டும். நான் இப்போது உங்கள் நிதிக் கதவுகளின் மீது நிற்கிறேன். அவை மூடப்பட்டிருக்கின்றன, பூட்டப்பட்டிருக்கின்றன, துர்ப்பிடித்திருக்கின்றன. நான் பிரகடனம் செய்கிறேன். எப்பத்தா, திறக்கப்படு. வறுமையின் ஆவியே, கடனின் ஆவியே, பற்றாக்குறையின் ஆவியே, உங்கள் பிடியை தளர்த்துங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கட்டளையிடுகிறேன். இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறு. கபிரியேலின் எக்கால சத்தம் உங்கள் வங்கிக் கணக்குகளில் ஒலிக்கட்டும். எதிர்பாராத பணம், எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒப்பந்தங்கள் இப்போது உங்கள் வழியில் வரட்டும். குறியீடு 777 இப்போது உங்கள் நிதி அதிர்வெண்ணை மாற்றுகிறது. நீங்கள் இனி பணத்தை துரத்த மாட்டீர்கள். பணம் உங்களை துரத்தும். கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களைக் கொடுத்தது போல உங்கள் கைகளின் உழைப்பை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வியாபாரம், உங்கள் வேலை, உங்கள் முதலீடுகள் இப்போது தெய்வீக பெருக்கத்தின் கீழ் வருகின்றன. உங்கள் பணத்தை தடுத்த ஒவ்வொரு சட்டரீதியான தடையையும், ஒவ்வொரு அதிகாரத்துவ சிக்கலையும் நான் காண்கிறேன். இப்போது கபிரியேலின் தலையீட்டால் அந்த தடைகள் நீக்கப்படுகின்றன. நீதிபதிகளின் இதயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றன. வழக்கறிஞர்களின் மனங்கள் உங்களுக்கு ஆதரவாக சிந்திக்கின்றன. உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு பைசாவும், திருடப்பட்ட ஒவ்வொரு சொத்தும், மறுக்கப்பட்ட ஒவ்வொரு உரிமையும் இப்போது உங்களுக்கு திரும்பக் கிடைக்கட்டும். வானத்தின் பல கனிகள் இப்போது திறக்கப்படுகின்றன. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது ஊற்றப்படுகின்றன. நீங்கள் கடனாளியாக இருக்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பவராக இருப்பீர்கள். நீங்கள் வால் அல்ல தலை, நீங்கள் கீழே அல்ல மேலே. ஒவ்வொரு கடனும் ரத்து செய்யப்படட்டும். ஒவ்வொரு கிரெடிட் கார்டு நிலுவையும் பூஜ்யமாக்கப்படட்டும். ஒவ்வொரு அடமானமும் அதிசயமாகச் செலுத்தப்படட்டும். உங்கள் பணப்பையை, உங்கள் பர்ஸை, உங்கள் வங்கிக் கணக்கை நிரப்பும் தெய்வீக சக்தியை உணருங்கள். இது வெறும் கற்பனை அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய பிரகடனம். 777 என்ற குறியீடு உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை திறக்கிறது. இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை. கடவுளின் ஐஸ்வர்யம் இப்போது உங்கள் உரிமை. அதை விசுவாசத்துடன் பெறுங்கள். ஆமென்.
பிரதான தூதர் கபிரியேலின் அதிகாரத்துடன் நான் தொடர்ந்து கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, உங்கள் நிதி ஆதாரங்கள் திறக்கப்படட்டும். கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து இப்போது உங்களுக்கு ஆதரவும் வாய்ப்புகளும் வாடிக்கையாளர்களும் வரட்டும். உங்கள் தொலைபேசி நல்ல செய்திகளுடன் ஒலிக்கட்டும். உங்கள் மின்னஞ்சல் பெட்டி சாதகமான பதில்களால் நிரம்பட்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க தெய்வீக ஞானம் உங்களை வழிநடத்தட்டும். உங்கள் பெயரை மறந்தவர்கள் இப்போது உங்களை நினைவுகூர்ந்து அழைக்கட்டும். உங்களுக்கு கதவை மூடியவர்கள் இப்போது உங்களுக்காக அதை திறக்கட்டும். உங்களுக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் இப்போது உங்கள் பங்காளிகளாக மாறட்டும். உங்கள் வியாபார யோசனைகள், உங்கள் திட்டங்கள், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இப்போது தெய்வீக அபிஷேகத்தால் பூசப்படுகின்றன. நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். சாலமோனுக்கு ஞானத்தைக் கொடுத்த அதே கடவுள் செல்வத்தை உருவாக்குவதற்கான யோசனைகளையும் உத்திகளையும் உங்களுக்கு தருகிறார். உங்கள் மனதில் புதுமையான எண்ணங்கள் உதிக்கட்டும். உங்கள் கைகளில் படைப்பாற்றல் பெருகட்டும். 777 என்ற குறியீடு நிதிப் பெருக்கத்திற்கான ஒரு காந்தமாக உங்களை மாற்றுகிறது. நீங்கள் வாய்ப்புகளை ஈர்க்கிறீர்கள். நீங்கள் வெற்றியை ஈர்க்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கிறீர்கள். பற்றாக்குறையின் மனப்பான்மை இப்போது உங்கள் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுகிறது. வறுமையின் எண்ணங்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் செழிப்பின் மனநிலையை அணுகிறீர்கள். நீங்கள் ஒரு ராஜாவின் பிள்ளை. நீங்கள் பற்றாக்குறையில் வாழ முடியாது. கடவுளின் கிடங்குகள் விஷாலமானவை. அவை உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. உங்கள் தேவைகள் மட்டுமல்ல, உங்கள் ஆசைகளும் பூர்த்தி செய்யப்படட்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கரங்கள் கொடுப்பதற்காக திறந்திருக்கட்டும். உங்கள் இருதயம் தாராளமாக இருக்கட்டும். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்காக திரும்ப வரட்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. பல ஆண்டுகளாக தேங்கிக் கிடந்த ஒன்று இப்போது ஓடத் தொடங்குகிறது. தடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் இப்போது விடுவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது தேவதூதர்கள் உங்களுக்காக நிதி அற்புதங்களைச் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள், பெறுங்கள். இது உங்கள் அறுவடைக் காலம். இது உங்கள் கொண்டாட்ட நேரம். 777 முத்திரையால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆமேன். எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தா. பிரதான தூதர் கபிரியேலின் செய்தி தெளிவாக இருக்கிறது. உங்கள் நிதி விடுதலை வந்துவிட்டது. உங்கள் கைக்கு வரவிருந்தும் வராமல் தடுக்கப்பட்ட அந்த பணத்தை நான் காண்கிறேன். ஒரு ஒப்பந்தம், ஒரு பதவி உயர்வு, ஒரு பரம்பரை சொத்து, ஒரு காப்பீட்டுத் தொகை. அதை தடுத்திருந்த ஆவிக்குரிய தடை இப்போது உடைக்கப்படுகிறது. அடுத்த 72 மணி நேரத்திற்குள் ஒரு நிதி அற்புதம் உங்கள் கதவை தட்டட்டும். தொலைபேசி அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு குறுஞ்செய்தி, ஒரு காசோலை வடிவில் அது வரலாம். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். நீங்கள் மறந்த கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படட்டும். உங்கள் முதலீடுகள் பல மடங்காகப் பெருகட்டும். உங்கள் வீட்டில் மறைந்திருக்கும் அல்லது நீங்கள் அறியாத செல்வங்கள் வெளிப்படட்டும். உங்கள் திறமைகளும் தாளந்துகளும் இப்பொழுது லாபகரமான வாய்ப்புகளை ஈர்க்கட்டும். 777 என்ற குறியீடு உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு தெய்வீக முடுக்கி, அக்சலரேட்டர் போல செயல்படுகிறது. பல வருடங்களில் நடக்க வேண்டியது இப்போது சில நாட்களில், சில வாரங்களில் நடக்கட்டும். தாமதத்தின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். தள்ளிப்போடும் ஆவியை நான் பிணைக்கிறேன். இப்போது செயல்படும் நேரம், இப்போது பெறும் நேரம். உங்கள் குழந்தைகளின் கல்விக்கான பணம், உங்கள் பெற்றோரின் மருத்துவச் செலவுக்கான பணம், உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கான பணம், உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கான பணம் இப்பொழுது தெய்வீகமாக வழங்கப்படுகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து நேரடியாகப் பெறுங்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள எண்களை மாற்றுமாறு நான் கட்டளையிடுகிறேன். சிவப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறத்திற்கு மாறட்டும். மைனஸிலிருந்து பிளஸுக்கு மாறட்டும். பற்றாக்குறையிலிருந்து உபரிக்கு மாறட்டும். ஒவ்வொரு பில்லும் முழுமையாகச் செலுத்தப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன். ஒவ்வொரு கடனும் அழிக்கப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன். நிதிச் சுதந்திரத்தின் காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீர்கள். இனி இரவில் பணத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி யாரிடமும் கடன் கேட்கும் அவமானம் வேண்டாம். கடவுள் உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் விசுவாசத்தை பிரகடனம் செய்யுங்கள். கடவுள் என் ஆயர், எனக்கு குறைவில்லை என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது.
உங்கள் வாயால் செழிப்பை அறிக்கை செய்யுங்கள், உங்கள் கைகளால் அதை பெறுவீர்கள். இந்த அற்புதம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும், உங்கள் எதிரிகளுக்கு ஒரு திகைப்பாக இருக்கட்டும். கடவுள் உங்களை எப்படி உயர்த்தினார் என்பதை உலகம் காணட்டும். இது கபிரியேலின் வாக்குறுதி. இது 777 குறியீட்டால் முத்திரையிடப்பட்டுள்ளது. ஆமென். இப்போது நிதிப் பெருக்கத்தின் அலைகள் உங்களை சூழ்ந்திருக்க, நான் கடவுளின் மருந்தான பிரதான தூதரான புனித ரபேலை அழைக்கிறேன். பரலோக வைத்தியரே, குணப்படுத்தும் தைலத்துடன் வாருங்கள். உங்கள் பிரசன்னம் ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு பலவீனத்தையும் அகற்றட்டும். நான் இப்போது உங்கள் உடலை பார்க்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு உடலையும் பார்க்கிறேன். மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு நிலையா? மருந்துகளுக்கு கட்டுப்படாத ஒரு வியாதியா? பெயர் தெரியாத ஒரு வலியா? இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ரபேலின் குணப்படுத்தும் கரங்கள் உங்களை தொடட்டும். உங்கள் தலையின் உச்சியிலிருந்து உங்கள் உள்ளங்கால் வரை தெய்வீக குணம் பாயட்டும். உங்கள் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு செல்லும் குணமடையட்டும். குழப்பம், மறதி, மன அழுத்தம், பதட்டம் ஆகியவை இப்போது உங்களை விட்டு வெளியேறட்டும். சமாதானத்தின் நதி உங்கள் மனதில் பாயட்டும். உங்கள் கண்களில் உள்ள பார்வை தெளிவாகட்டும். தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல ரபேல் உங்கள் பார்வையை சரி செய்யட்டும். உங்கள் காதுகளில் கேட்கும் திறன் கூர்மையாகட்டும். உங்கள் தொண்டையில், உங்கள் குரலில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கட்டும். உங்கள் தைராய்டு சுரப்பி சமநிலை அடையட்டும். 777 என்ற குறியீடு இப்போது உங்கள் செல்லுலார் மட்டத்தில் ஒரு தெய்வீக மறுசீரமைப்பை செய்கிறது. ஒவ்வொரு சிதைந்த செல்லும் சரி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நோயுற்ற செல்லும் அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும் இப்போது மரித்துப் போகட்டும். உங்கள் உடலில் உள்ள கட்டிகள் கரையட்டும். உங்கள் இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அசுத்தமும் சுத்திகரிக்கப்படட்டும். உங்கள் இரத்த அழுத்தம் சீராகட்டும். உங்கள் சர்க்கரையின் அளவு சமநிலைக்கு வரட்டும். உங்கள் இதயம் பலப்படட்டும். ஒவ்வொரு அடைப்பும் நீங்கட்டும். உங்கள் நுரையீரல் சுத்தமான காற்றை சுவாசிக்கட்டும். ஆஸ்துமா, அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் இப்போது நீங்குகின்றன. உங்கள் கல்லீரல், உங்கள் சிறுநீரகங்கள், உங்கள் கணையம், உங்கள் வயிறு ஆகியவை பூரண ஆரோக்கியத்துடன் செயல்படட்டும். செரிமான பிரச்சனைகள், அல்சர், அமிலத்தன்மை ஆகியவை முடிவுக்கு வரட்டும். ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வீக்கமும், ஒவ்வொரு தொற்றும் இப்போது உங்கள் உடலை விட்டு வெளியேறுகிறது. இது வெறும் ஜெபம் அல்ல, இது ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சை. ரபேல் இப்போது உங்கள் மீது செயல்படுகிறார். வலியை உணர வேண்டாம், குணத்தை உணருங்கள். ஆமென். பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் சக்தி தொடர்ந்து பாய்கிறது. உங்கள் முதுகெலும்பில் உள்ள ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு எலும்பையும் நான் பார்க்கிறேன். முதுகுவலி, கழுத்து வலி, மூட்டு வலி ஆகியவை இப்போது உங்களை விட்டு நீங்கட்டும். ஆர்த்ரிடிஸ், வாதம் ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உங்கள் எலும்புகள் பலப்படட்டும். உங்கள் தசைகள் வலுப்பெறட்டும். பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறட்டும். உங்கள் கைகளிலும் கால்களிலும் புதிய எஷ்கேத்தி பிறக்கட்டும். முடக்குவாதம், நடுக்கம், உணர்வின்மை ஆகியவை இப்போது குணமடைகின்றன. உங்கள் தோல் நோய்கள், சொரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜிகள் ஆகியவை இப்போது மறைந்து போகட்டும். குழந்தை இல்லாத தம்பதிகளே, உங்கள் கருப்பைகள் திறக்கப்படட்டும். உங்கள் விந்தணுக்கள் பலப்படட்டும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்த கடவுள் உங்களுக்கும் ஒரு அற்புதக் குழந்தையை கொடுக்க வல்லவர். உங்கள் ஹார்மோன்கள் சமநிலை அடையட்டும். மாதவிடாய் பிரச்சனைகள், கருப்பை நீர்க்கட்டிகள் ஆகியவை குணமடையட்டும். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அது படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக பூரணமாகச் செயல்படட்டும். இப்போது உங்கள் உணர்ச்சிகரமான காயங்களுக்கு வருகிறேன். உங்கள் இதயத்தில் உள்ள கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை, கோபம், துக்கம் ஆகியவை ஒரு விஷம் போல உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இப்போது ரபேலின் தைலம் உங்கள் உடைந்த இதயத்தை குணப்படுத்தட்டும். உங்களை ஆழமாக காயப்படுத்தியவர்களை மன்னிக்க உங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். அந்த வலியின் நினைவுகளை அவர் அகற்றுகிறார். நிராகரிப்பின் காயங்கள், துரோகத்தின் வலிகள், கைவிடப்பட்டதின் வேதனை ஆகியவை இப்போது குணமடைகின்றன. பதட்டத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, மனச்சோர்வின் ஆவி, தற்கொலை எண்ணங்களின் ஆவி, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த தேவனுடைய பிள்ளையை விட்டு வெளியேறு. கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
777 என்ற குறியீடு உங்கள் ஆன்மாவில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் மீட்டெடுக்கிறது. நீங்கள் இரவில் நிம்மதியாக உறங்குவீர்கள். உங்கள் தூக்கத்தில் இனி கெட்ட கனவுகள் வராது. நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவீர்கள். உங்கள் முகத்தில் புன்னகை திரும்ப வருகிறது. உங்கள் இதயத்தில் பாடல் பிறக்கிறது. இந்த குணம் முழுமையானது. இது உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது. ரப்பேலின் பணி நிறைவடைகிறது. உங்கள் சாட்சியம் தயாராகிறது. ஆமேன். அற்புதங்களின் அலைகள் நிற்கவில்லை. பிரதான தூதர் மிக்கேலின் பட்டயம் உங்கள் கடந்த காலத்தின் சங்கிலிகளை அறுத்துள்ளது. கபிரியேலின் எக்காலம் உங்கள் எதிர்காலத்தின் நிதி வாசல்களைத் திறந்துள்ளது. ரபேலின் தைலம் உங்கள் நிகழ்காலத்தின் உடலையும் ஆன்மாவையும் குணப்படுத்தியுள்ளது. இப்போது இந்த 3 சக்திகளும் ஒன்றாக இணைகின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக முக்கோணம் உருவாகிறது. விடுதலை, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இப்போது உங்களுடையது. இது 777 என்ற குறியீட்டின் முழுமையான வெளிப்பாடு. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிளவுகளை நான் காண்கிறேன். கணவன் மனைவிக்குள் சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் மனக்கசப்பு, சகோதரர்களுக்குள் பகை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பால் அந்த உறவுகள் குணமடையட்டும். சமாதானத்தின் ஆவி உங்கள் வீட்டிற்குள் நுழையட்டும். மன்னிப்பின் ஆவி ஒவ்வொரு இதயத்தையும் நிரப்பட்டும். உங்கள் வீடு ஜெபத்தின் வீடாக, சமாதானத்தின் வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக மாறட்டும். உங்கள் பிள்ளைகள் தீய பழக்கங்களிலிருந்தும் கெட்ட நண்பர்களிடமிருந்தும் பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கட்டும். அவர்கள் ஞானத்திலும் உயரத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக கிருபையிலும் வளரட்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு தனி நபருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தனிமையின் ஆவி உங்களை விட்டு விலகட்டும். கடவுள் உங்களுக்காக ஒரு சரியான துணையை, ஒரு தெய்வீகத் தொடர்பை ஆயத்தம் செய்துள்ளார். உங்கள் திருமணத் தடைகள் நீக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நான் இப்போது இந்த தெய்வீக முக்கோணத்தின் பாதுகாப்பின் கீழ் வைக்கிறேன். உங்கள் வேலை, உங்கள் பயணம், உங்கள் சொத்துக்கள், உங்கள் திட்டங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றன. எந்த விபத்தும், எந்த தீங்கும், எந்த திருட்டும் உங்களை அணுகாது. கடவுளின் தூதர்கள் உங்களை சூழ்ந்துள்ளார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி உங்களை பின்தொடரும். நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரு தற்காலிக உணர்ச்சி அல்ல, இது உங்கள் புதிய யதார்த்தம். நீங்கள் இனி பீலல்லி மனிதர் அல்ல. நீங்கள் 777 குறியீட்டால் முத்திரையிடப்பட்ட ஒரு புதிய படைப்பு. உங்கள் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. உங்கள் புதிய வாழ்க்கை இப்போது தொடங்குகிறது. இந்த மாற்றத்தை உங்கள் ஆவியில் உணருங்கள். இந்த வெற்றியை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தலைவிதி இப்போது பரலோகத்தால் மாற்றி எழுதப்பட்டுள்ளது. ஆமென். இப்போது நாம் வெற்றியை பிரகடனம் செய்வோம். சந்தேகத்தின் ஒவ்வொரு குரலையும் நான் இப்போது அமைதியாக்குகிறேன். இது உண்மையாக இருக்குமா என்று கேட்கும் அந்த எண்ணத்தை நான் கண்டிக்கிறேன். எனக்கு இது நடக்காது என்று சொல்லும் அந்த பொய்யை நான் நிராகரிக்கிறேன். விசுவாசம் என்பது உணர்வுகளைச் சார்ந்ததல்ல, அது கடவுளின் வார்த்தையை நம்புவதாகும். இன்று நீங்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டீர்கள். பிரதான தூதர்கள் மூலம் பரலோகம் உங்களுடன் பேசியது. உங்கள் பங்கு அதை ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதுதான். எனவே உங்கள் வாயை திறந்து என்னுடன் சேர்ந்து பிரகடனம் செய்யுங்கள். நான் விடுதலை அடைந்து விட்டேன். நான் ஐஸ்வர்யவான். நான் ஆரோக்கியமானவன். என் கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. என் நோய்கள் குணமாகிவிட்டன. என் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 777 என்ற குறியீடு என் வாழ்க்கையில் செயலில் உள்ளது. என் அற்புதம் வந்துவிட்டது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உங்கள் வீடு முழுவதும் இந்த வார்த்தைகள் ஒலிக்கட்டும். உங்கள் காதுகள் இந்த வெற்றி கூசத்தை கேட்கட்டும். உங்கள் அணுகள் இந்த சத்தியத்தால் அதிர்வடையற்றும். நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதையே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். சாத்தான் ஒரு பொய்யன். அவன் உங்கள் காதில் சந்தேகத்தை விதைக்க முயற்சிப்பான். ஆனால் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். புனித மிக்கேலின் பட்டயத்தால் அவனை விரட்டுங்கள். சாத்தானே, என் பின்னால் போ. எனக்கு எதிராக எழுதப்பட்டது சிலுவையில் கிழிக்கப்பட்டு விட்டது. நான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். எனக்கு எதிராக உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பலி அல்ல, நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய பெலன் கொண்டவர். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நங்கூரம் போல இருக்கட்டும். நீங்கள் பலவீனமாக உணரும்போது இந்த வார்த்தைகளுக்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் சோர்வடையும் போது
இந்த பிரகடனங்களை மீண்டும் கேளுங்கள். பரலோகத்தின் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. 3 பிரதான தூதர்களும் உங்கள் காவல் தூதரும் எண்ணற்ற தேவதூதர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் உங்கள் வெற்றிக்காக ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த வெற்றியை இப்போது கொண்டாடுங்கள். உங்கள் அற்புதம் வருவதற்கு முன்பே கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் விசுவாசத்தின் உச்சம். நன்றி ஆண்டவரே என் குணத்திற்காக, நன்றி ஆண்டவரே என் நிதி அற்புதத்திற்காக, நன்றி ஆண்டவரே என் விடுதலைக்காக. உங்கள் நன்றி உணர்வு மேலும் பல அற்புதங்களுக்கான கதவை திறக்கும். ஆமென். முதன்மை தூதர் மிக்கேலின் பாதுகாப்பு இப்போது உங்கள் வீட்டின் 4 மூலைகளிலும் நிலைநிறுத்தப்படுகிறது. எந்த தீய சக்தியும், எந்த பில்லி சூனியமும், எந்த பொறாமை கண்ணும் உங்கள் வாசற்படியை தாண்ட முடியாது. அவருடைய தூதர்கள் உங்கள் நுழைவாயிலில் காவலர்களாக நிற்கிறார்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பாதுகாக்கிறார்கள். நீங்கள் தூங்கும்போதும், விழித்திருக்கும் போதும், பயணம் செய்யும் போதும், வீட்டில் இருக்கும் போதும். 777 என்ற குறியீடு உங்கள் வீட்டின் மீது ஒரு ஆவிக்குரிய கவசமாக பொறிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டில் சமாதானம் குடிகொள்ளட்டும். சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் ஆகியவை முடிவுக்கு வரட்டும். அன்பு, ஒற்றுமை, மரியாதை ஆகியவை உங்கள் குடும்ப உறவுகளை ஆளட்டும். உங்கள் வீடு பரலோகத்தின் ஒரு சிறு துளியாக மாறட்டும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் அறைகளை நிரப்பட்டும். இது ஒரு புகலிடமாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கட்டும். வெளியுலகின் குழப்பங்களும் அழுத்தங்களும் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கட்டும். உள்ளே நீங்கள் அமைதியையும் ஆறுதலையும் புதுப்பித்தலையும் காண்பீர்கள். நான் உங்கள் குழந்தைகளை இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன். பள்ளியில், கல்லூரியில், விளையாட்டு மைதானத்தில், இணையத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படட்டும். எந்த தீங்கும் அவர்களை அண்டாது. எந்த தீய நட்பும் அவர்களை வீழ்லெல்லிதவரச் செய்யாது. அவர்கள் ஞானத்தில் வளர்ந்து கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழ்வார்கள். உங்கள் திருமண பந்தத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த 3வது நபரும், எந்த பிசாசின் தந்திரமும் உங்கள் ஐக்கியத்தை குலைக்க முடியாது. உங்கள் அன்பு நாளுக்கு நாள் பீயலப்படட்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மீது தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த பாதுகாப்பு வெறுமனே உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது ஆன்மீக ரீதியானது, உணர்ச்சி ரீதியானது, மனரீதியானது. மன அழுத்தம், கவலை, பயம் ஆகியவை உங்கள் மனதை ஆள அனுமதிக்காதீர்கள். புனித மிக்கேல் அந்த எதிர்மறை எண்ணங்களின் கோட்டைகளை இடித்துத் தள்ளுகிறார். நீங்கள் தெளிவான மனதுடனும் தைரியமான இதயத்துடனும் வாழ்வீர்கள். கடவுள் உங்களை கைவிடவில்லை. அவர் உங்களை பாதுகாக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறார். இந்த வார்த்தையை உங்கள் ஆவியில் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. ஆமென். முதன்மை தூதர் கப்பிரியேலின் ஐஸ்வர்யத்தின் பிரகடனம் உங்கள் நிதி வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. எப்பத்தா, உங்கள் வருமான வழிகள் திறக்கப்படட்டும். உங்கள் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கட்டும். உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி அளிக்கப்படட்டும். உங்கள் முதலாளிகளின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சந்தைகள் உங்களுக்காக திறக்கப்படட்டும். உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளுக்கு அபூதபூர்வமான தேவை ஏற்படட்டும். உங்கள் போட்டியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறட்டும். உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் தங்குவதற்கு தடையாக இருந்த ஒவ்வொரு ஓட்டையையும் நான் இப்போது அடைக்கிறேன். வீண் செலவுகள், எதிர்பாராத பழுதுபார்ப்புகள், மருத்துவச் செலவுகள் என்ற பெயரில் உங்கள் பணத்தை திருடிய ஆவியை நான் கண்டிக்கிறேன். இனி உங்கள் பணம் உங்களிடமே தங்கும், அது பெருகும். நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் முதலீடு செய்ய முடியும். நீங்கள் தாராளமாக கொடுக்க முடியும். 777 என்ற குறியீடு உங்கள் பணத்தின் மீதுள்ள சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை வைக்கிறது. உங்கள் பணம் இனி உங்களுக்கு மன அழுத்தத்தை தராது. அது உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தரும். கடவுள் யோசேப்பை பார்வோனின் அரண்மனையில் உயர்த்தியது போல உங்களையும் உங்கள் துறையில் உயர்த்துவார். நீங்கள் உங்கள் சமூகத்தில் மரியாதைக்குரியவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் மாறுவீர்கள்.
உங்கள் சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையூட்டும். கடவுள் என்னை எப்படி வறுமையின் குழியிலிருந்து தூக்கி நிறுத்தினார் என்று நீங்கள் சொல்வீர்கள். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது அல்ல. இது உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவது பற்றியது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த கனவுகளை நனவாக்க உங்களுக்கு நிதி ஆதாரம் தேவை. ஒரு புதிய வீடு கட்ட, ஒரு புதிய தொழில் தொடங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவ அந்த ஆதாரங்கள் இப்போது விடுவிக்கப்படுகின்றன. உங்கள் கனவுகள் இனி கனவுகளாக இருக்காது, அவை நனவாகும். கபிரியேல் நற்செய்தியை கொண்டு வருகிறார். உங்கள் செழிப்பின் காலம் வந்துவிட்டது. அதை இரு கரங்களாலும் பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். முதன்மை தூதர் ரபேலின் குணப்படுத்தும் நதி உங்கள் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிற்கும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு வருகிறது. நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களே, நம்பிக்கையை இழக்காதீர்கள். பெதஸ்தா குளக்கரையில் 38 வருடங்களாக காத்திருந்த மனிதனை குணமாக்கிய இயேசு இன்று உங்களையும் குணமாக்க வல்லவர். உங்கள் விசுவாசமே உங்கள் அற்புதத்திற்கான திறவுகோல். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிடமும் பேசுங்கள். உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள், இதயமே, நீ பலமாகத் துடி, சீராகச் செயல்படு. உங்கள் நுரையீரலிடம் சொல்லுங்கள், நுரையீரல்களே, நீங்கள் ஆழமாகவும் சுதந்திரமாகவும் சுவாசியுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்திடம் சொல்லுங்கள், நீ வலுவாக இரு, ஒவ்வொரு கிருமியையும் ஒவ்வொரு வைரஸையும் எதிர்த்து போராடு. உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. கடவுள் உலகை வார்த்தையால் படைத்தார். நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தின் உலகை உங்கள் விசுவாச அறிக்கைகளால் உருவாக்க முடியும். அடிமைத்தனத்தில் இருப்பவர்களே, புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள், ஆபாசம், இந்தச் சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். ரபேலின் தூய்மைப்படுத்தும் சக்தி உங்கள் இரத்தத்தையும் உங்கள் மனதையும் உங்கள் ஆவியையும் சுத்திகரிக்கட்டும். நீங்கள் இனி அந்த பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமானவர்கள். 777 என்ற குறியீடு உங்கள் உடலில் தெய்வீக ஒழுங்கையும் சமநிலையையும் மீட்டெடுக்கிறது. உறக்கமின்மையால் அவதிப்படுபவர்களே, இன்றிரவு நீங்கள் ஒரு குழந்தை போல உறங்குவீர்கள். கடவுள் தம்முடைய பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். உங்கள் மனம் அமைதியடையும், உங்கள் உடல் ஓய்வெடுக்கும். நீங்கள் குணமடைவது கடவுளின் சித்தம். அவர் உங்கள் வேதனையில் மகிழ்விப்பவர் அல்ல. அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உங்கள் நோயை உங்கள் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்கள் குணமானவர், நீங்கள் முழுமையானவர், நீங்கள் பலமானவர். இந்த சத்தியத்தை உங்கள் ஆவிக்குள் ஆழமாக பதியுங்கள். ரபேலின் பணி உங்கள் வாழ்வில் பூரணமாகட்டும். ஆமென். மிக்கேலின் வாள், கபிரியேலின் எக்காளம், ரபேலின் தைலம். இந்த 3 தெய்வீக கருவிகளும் இப்போது உங்களுக்காக செயல்படுகின்றன. உங்கள் கடந்த காலம் சுத்திகரிக்கப்பட்டது. உங்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டது. உங்கள் நிகழ்காலம் குணமாக்கப்பட்டது. இப்போது இந்த 3 பிரதான தூதர்களின் சார்பாக நான் ஒரு புதிய பிரகடனத்தை வெளியிடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேக்க நிலையும் இப்போது உடைக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக முன்னேறாமல் இருந்த காரியங்கள் இப்போது நகரத் தொடங்குகின்றன. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் தடுத்திருந்த ஒவ்வொரு தடையும் நீக்கப்படுகிறது. தானியேலின் ஜெபத்திற்கு பதிலை தடுத்த பெர்சியாவின் அதிபதியை மிக்கேல் தோற்கடித்தது போல, உங்கள் ஆசீர்வாதங்களை தடுத்திருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அதிகாரத்தையும் அவர் இப்போது தோற்கடிக்கிறார். தாமதம் முடிந்தது. இப்போது முடுக்கத்தின் காலம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சீசன் தொடங்குகிறது. தோல்வியின் சீசன் முடிந்தது. வெற்றியின் சீசன் தொடங்குகிறது. துக்கத்தின் சீசன் முடிந்தது. மகிழ்ச்சியின் சீசன் தொடங்குகிறது. பற்றாக்குறையின் சீசன் முடிந்தது. செழிப்பின் சீசன் தொடங்குகிறது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள். பழையதை விட்டுவிடு. புதியதை பற்றிக்கொள். கடவுள் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்போது வெளிப்படுகிறது. 777 என்ற குறியீடு இந்த புதிய சீசனுக்கான உங்கள் நுழைவுச் சீட்டு. நீங்கள் இனி பார்வையாளராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பங்கேற்பாளராக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கதையை கடவுள் மாற்றி எழுதுகிறார். சோகமான முடிவை ஒரு வெற்றி விழாவாக மாற்றுகிறார். உங்கள் எதிரிகள் உங்கள் வீழ்ச்சியைக் காண விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் எழுச்சியைக் காண்பார்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் சாட்சியத்தைக் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்களை கைவிட்டவர்கள் உங்களிடம் உதவி தேடி வருவார்கள்.
கடவுள் உங்கள் மேஜையை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் செய்கிறார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது உங்கள் நேரம். இது உங்கள் தருணம். இந்த தெய்வீக நியமனத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை இறுதிவரை உறுதியாகப் பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குறுதியளித்தவர் உண்மையுள்ளவர். அவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். புனித மிக்கேலின் பெயரால் நான் உங்கள் ஆவிக்குரிய கவசத்தை உறுதிப்படுத்துகிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் இடுப்பில் கட்டுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணியுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவ்வித்துப் போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தக் கவசம் உங்களை ஒவ்வொரு தாக்குதலிலிருந்தும் பாதுகாக்கும். நீங்கள் போர்க்களத்தில் தனியாக இல்லை. மிக்கேலும் அவருடைய சேனைகளும் உங்களுடன் போரிடுகிறார்கள். நீங்கள் அசைக்க முடியாதவர். நீங்கள் தோற்கடிக்க முடியாதவர். 777 என்ற எண் உங்கள் கவசத்தின் மீது முத்திரையிடப்பட்டுள்ளது. அது பிசாசுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த நபர் கடவுளுக்குச் சொந்தமானவர். இவரைத் தொடாதே. உங்கள் சிந்தனைகளைக் காத்துக் கொள்ளுங்கள். சாத்தான் உங்கள் மனதில் சந்தேகத்தையும் பயத்தையும் பொய்யையும் விதைக்க முயற்சிப்பான். தேவனுடைய வார்த்தையால் அந்த எண்ணங்களை எதிர்த்து நில்லுங்கள். ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியச் சிறைப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. உங்கள் வாயால் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் அறிக்கை செய்யுங்கள். எதிர்மறையாக பேசாதீர்கள். குறை சொல்லாதீர்கள். உங்கள் சூழ்நிலைகளைப் பற்றி புகார் செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் வாக்குறுதிகளைப் பற்றி பேசுங்கள். கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதைப் பற்றி பேசுங்கள். உங்கள் இதயம் பாதுகாக்கப்படட்டும். கசப்பு, மன்னிக்காமை, பொறாமை ஆகியவற்றை உங்கள் இதயத்தில் வேரூன்ற விடாதீர்கள். உங்கள் இதயம் தேவனுடைய அன்பால் நிரம்பியிருக்கட்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். நீங்கள் ஒரு போர் வீரன். நீங்கள் ஒரு வெற்றியாளர். எழுந்து நின்று உங்கள் இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியை பிரகடனம் செய்யுங்கள். ஆமென். புனித கப்பிரியேலின் அதிகாரத்துடன் உங்கள் செல்வாக்கின் கதவுகள் திறக்கப்படுவதாக நான் அறிவிக்கிறேன். எப்பத்தா, நீங்கள் இனி மூலையில் மறைந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும். உங்கள் குரல் கேட்கப்படட்டும். உங்கள் ஞானம் மதிக்கப்படட்டும். உங்கள் சமூகத்தில், உங்கள் பணியிடத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு ஆலோசகராக, ஒரு செல்வாக்கு மிக்க நபராக யுவைட்டிப்படுகிறீர்கள். மக்கள் உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். கடவுள் உங்களுக்கு தனித்துவமான தாளந்துகளையும் திறமைகளையும் அனுபவங்களையும் கொடுத்துள்ளார். இப்போது அவற்றை முழுமையாக பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் படைப்பாற்றல் கட்டவிழ்த்து விடப்படட்டும். புதிய யோசனைகள், புதிய திட்டங்கள், புதிய தீர்வுகள் உங்கள் மூலமாக வெளிப்படட்டும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பவராக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு பாலத்தை கட்டுபவராக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு நம்பிக்கையின் மாயக்காக இருப்பீர்கள். 777 என்ற குறியீடு உங்கள் தெய்வீக நியமனத்தை செயல்படுத்துகிறது. நீங்கள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன. தயக்கம், தன்னம்பிக்கையின்மை, தகுதியற்ற உணர்வு ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் தகுதியானவர், ஏனென்றால் கடவுள் உங்களை தகுதியாக்கியுள்ளார். நீங்கள் திறமையானவர், ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு திறமையை கொடுத்துள்ளார். நீங்கள் தைரியமானவர், ஏனென்றால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் செல்வாக்கு மண்டலம் விரிவடையட்டும். நீங்கள் 100 பேரைத் தொட்டுக் கொண்டிருந்தால் இப்போது 1000 பேரைத் தொடுவீர்கள். நீங்கள் 1000 பேரைத் தொட்டுக் கொண்டிருந்தால் இப்போது 10,000 பேரைத் தொடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் கதை பலருக்கு உத்வேகம் அளிக்கும். உங்கள் வெற்றி பலருக்கு வழிகாட்டும். இந்த புதிய அதிகார நிலையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சுய பெருமைக்காக அல்ல, கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துங்கள். கபிரியேல் உங்களை ஒரு புதிய நிலைக்கு அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லுங்கள். ஆமென். புனித ரபேலின் குணப்படுத்தும் ஆற்றல் உங்கள் உறவுகளில் பாய்கிறது. உடைந்த நட்புகள் சரி செய்யப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் கிருபை உண்டாகட்டும்.
உங்கள் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு கசப்பான வேரும் பிடுங்கப்படட்டும். அதனிடத்தில் அன்பு, இரக்கம், புரிதல் ஆகியவை நடப்படட்டும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது உங்கள் இதயத்தை புரிந்து கொள்ளட்டும். நீங்கள் காயப்படுத்தியவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ள தைரியம் உண்டாகட்டும். உறவுகளில் உள்ள ஒவ்வொரு தவறான புரிதலும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு இரகசியமும் வெளிச்சத்திற்கு வரட்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நச்சுத்தன்மையுள்ள உறவுகளிலிருந்து உங்களை விடுவிக்க கடவுள் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். உங்களை தள்ளும், உங்களை மதிக்காத, உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் நபர்களிடமிருந்து விலகிச் செல்ல உங்களுக்கு பலம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் உங்களை ஆதரிக்கும், உங்களை ஊக்குவிக்கும், உங்களை உயர்த்தும் தெய்வீக உறவுகளை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். விசுவாசமுள்ள நண்பர்கள், ஞானமுள்ள வழிகாட்டிகள், நம்பகமான கூட்டாளிகள். இந்த உறவுகள் உங்கள் வாழ்க்கைப் பயணத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 777 என்ற குறியீடு உங்கள் சமூக வட்டத்தில் ஒரு தெய்வீக மறுசீரமைப்பை செய்கிறது. தவறான நபர்கள் வெளியேறுகிறார்கள், சரியான நபர்கள் வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறவும் ஆரோக்கியமாகவும், சமநிலையாகவும், பரஸ்பர நன்மை பயப்பதாகவும் இருக்கட்டும். குறிப்பாக கடவுளுடனான உங்கள் உறவு ஆழப்படட்டும். நீங்கள் அவருடைய சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்பீர்கள். அவருடைய பிரசன்னத்தை இன்னும் நெருக்கமாக உணர்வீர்கள். அவரே உங்கள் சிறந்த நண்பர், உங்கள் நம்பகமான ஆலோசகர், உங்கள் நித்தியமான தந்தை. அந்த உறவில் நீங்கள் முழுமையையும் திருப்தியையும் காண்பீர்கள். ரபேல், உறவுகளை குணப்படுத்துபவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்கிறார். அதை விசுவாசத்துடன் பெறுங்கள். ஆமேன். இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்திற்கு நாம் வருகிறோம். மிக்கேல், கபீரியேல், ரபேல் ஆகியோரின் மிலிட் சக்தியுடன் நான் உங்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு சக்தி வாய்ந்த ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது. உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பானது. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதங்களால் நிறைந்தது. கடந்த காலத்தின் தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்காது. மற்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்கள் உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்காது. உங்கள் தற்போதைய சூழ்நிலை உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்காது. கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களே உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்கும். அவை தீமைக்கான திட்டங்கள் அல்ல, சமாதானத்திற்கான திட்டங்கள். உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்கள். நான் உங்கள் வழியில் உள்ள ஒவ்வொரு தடையையும் நீக்குகிறேன். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு மலையையும் சமபூமியாக்குகிறேன். உங்கள் பாதையில் உள்ள ஒவ்வொரு கோணலான வழியையும் நேராக்குகிறேன். நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். நீங்கள் விழமாட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் உங்கள் பாதையை ஆயத்தம் செய்கிறார்கள். 777 என்ற குறியீடு உங்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு தெய்வீக முத்திரையாகவும். அது கூறுகிறது, இந்த வாழ்க்கை கடவுளின் மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்கள் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு விசுவாசத்தின் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்வீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக ஓடி முடிப்பீர்கள். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வீர்கள். உங்களுக்காக நீதியின் கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் 100 மடங்கு அறுவடை செய்வீர்கள். வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், பிள்ளைகள், நிலங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இந்த உலகத்தை விட்டுச் செல்லும்போது நீங்கள் வெறுங்கையுடன் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் பல ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதுவே உங்களுக்கான வாக்குறுதி. இதை நம்புங்கள், இதை அறிக்கை செய்யுங்கள், இதை வாழுங்கள். உங்கள் சிறந்த நாட்கள் உங்களுக்கு பின்னால் இல்லை, அவை உங்களுக்கு முன்னால் உள்ளன. ஆமென். இப்பொழுது இந்த தெய்வீக சக்தியை, இந்த அற்புதத்தை, இந்த விடுதலையை நாம் முத்திரையிடுவோம். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரகடனமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் சட்டமாகியுள்ளது. பிசாசால் அதை மாற்ற முடியாது. மனிதனால் அதை ரத்து செய்ய முடியாது. இது தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து வந்த ஒரு கட்டளை. 777 என்ற குறியீடு இப்பொழுது உங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்கள் டிஎன்ஏவின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த தெய்வீக அதிர்வெண் உங்களிடமிருந்து வெளிப்படும். மக்கள் உங்கள் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒளியைக் காண்பார்கள். உங்கள் வார்த்தைகளில் ஒரு புதிய அதிகாரத்தை கேட்பார்கள்.
உங்கள் பிரசன்னத்தில் ஒரு தெய்வீக அமைதியை உணர்வார்கள். நீங்கள் ஒரு நடமாடும் அற்புதமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வாழும் சாட்சியாக இருக்கிறீர்கள். இந்த அபிஷேகத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் பெற்ற இந்த விடுதலையை, ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்டுங்கள். பலவீனமானவர்களை பலப்படுத்துங்கள். தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமையின் ஒரு கருவியாக இருங்கள். இந்த ஜெபம் இங்கே முடிவடையவில்லை. இது ஒரு தொடக்கம்தான். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களின் ஒரு தொடர் நிகழ்வு இப்போது தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய அற்புதங்களைக் காணத் தயாராகுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய சாட்சியங்களைச் சொல்லத் தயாராகுங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போவது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவர் நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகச் செய்ய வல்லவர். உங்கள் கண்கள் காணாததையும், உங்கள் காதுகள் கேட்காததையும், உங்கள் இதயம் நினைக்காததையும் கடவுள் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ளார். இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பூட்டி வையுங்கள். அவை உங்கள் வாழ்க்கையின் புயல்களில் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கும். ஆமென். இறுதியாக நாம் வெற்றியை பிரகடனம் செய்து இந்த ஜெப நேரத்தை முடிப்போம். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபருக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். அவர்களின் விசுவாசத்திற்காக நன்றி. அவர்கள் திறந்த இதயத்திற்காக நன்றி. இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கக் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்குச் சமாதானம் கட்டளையிடக் கடவர். 777 என்ற குறியீட்டின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். புனித மிக்கேலின் பட்டயம் எப்போதும் உங்களை பாதுகாக்கட்டும். புனித கபிரியேலின் எக்காலம் எப்போதும் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும். புனித ரபேலின் தைலம் எப்போதும் உங்களை குணப்படுத்தட்டும். உங்கள் காவல் தூதர் எப்போதும் உங்கள் அருகில் இருந்து உங்களை வழிநடத்தட்டும். இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முன்போல் இருக்காது. ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. ஒரு அற்புதம் பிறந்துவிட்டது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தை திறந்து உணருங்கள். பரலோகம் பூமிக்கு இறங்கி வந்துவிட்டது. அது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் சூழ்நிலையில் இறங்கி வந்துவிட்டது. இனி அழுகை இல்லை. இனி துக்கம் இல்லை. இனி தோல்வி இல்லை. இனி நோய் இல்லை. இனி கடன் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி சிறந்தவர்கள். இந்த சத்தியத்தில் நடங்கள். இந்த அதிகாரத்தில் வாழுங்கள். இந்த வெற்றியில் கொண்டாடுங்கள். எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், மேலும் ஆமென். அது செய்யப்பட்டுவிட்டது. 777 என்ற குறியீடு செயல்படுத்தப்பட்டது. தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். உங்கள் அற்புதம் ஏற்கனவே பயணத்தில் உள்ளது. அதை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் பெறுவீர்கள். விசுவாசத்தின் இந்த சக்தி வாய்ந்த சங்கிலியை உடைக்காதீர்கள். அன்பு மற்றும் கருணையின் செயலாக அற்புதம் தேவைப்படும் 3 நபர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். நீங்கள் விதைப்பதை அறுவடை செய்வீர்கள். உங்கள் வெற்றியை முத்திரையிட கீழே உள்ள கருத்துகளில் எழுதுங்கள். எனது 777 அற்புதத்தை இப்போது நான் பெற்றுக்கொள்கிறேன்.